நீங்கள் என்ன பணி செய்து கொண்டிருந்தாலும் உங்கள் பணியிலே நீங்கள் சுறுசுறுப்பு உள்ளவர்களாக இல்லை என்றால், சோம்பலாய் இருப்பீர்கள் என்றால், உங்கள் வாழ்க்கையை இன்னமும் நீங்கள் பூரணமாக கர்த்தருக்கு ஒப்புக் கொடுக்கவில்லை. அனுதினமும் கர்த்தருடைய வார்த்தைக்காக காத்திருக்கும் அன்பர்களை இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே நம்முடைய பார்வை நமக்கு இச்சையை உண்டு பண்ணுகிறதாக இருந்தால் அந்த பார்வையை மரணத்தின் இடத்திலே வைக்க வேண்டும் என்றும், விக்கிரக ஆராதனையான பொருளாசை என்பது எந்த ஒரு காரியத்தையும் இன்னும் அதிகம் வேண்டும் என்ற எண்ணம் நம்மை விக்கிரக ஆராதனைக்குள்ளே நம்மை தள்ளுகிறது என்றும், இன்று மனிதர்கள் இருதயத்திலே பாவிகளாக இருப்பதினாலே அவர்களுடைய செயல்களும் அப்படிப்பட்டவைகளாக இருக்கின்றன என்றும், நமக்குள் மன்னிக்காத ஒரு ஆவி இருக்கும் பொழுது நமக்குள் இருக்கும் கோபம் மூர்க்கமாக மாறுகிறது என்றும், கர்த்தருடைய பிள்ளைகள் சத்தியம் செய்யக்கூடாது என்றும், நம்முடைய பழைய சுவாபம் சமயம் கிடைக்கும் பொழுதெல்லாம் நம்மை மேற்கொள்ள முயற்சி செய்து கொண்டுதான் இருக்கும் என்றும் கற்றுக்கொண்டோம். அதனைத் தொடர்ந்து இன்று நாம் கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 25ஆம் வசனங்கள் வரை கற்றுக்கொள்வோம். இந்த பகுதியிலே நாம் கிறிஸ்து மன்னித்தது போல நாம் பிறருக்கு எப்படி மன்னிக்க வேண்டும், கர்த்தருடைய வசனம் நம்முடைய வாழ்க்கையிலே எப்படி இருக்க வேண்டும், கணவனுக்கும் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் பவுல் கொடுக்கும் ஆலோசனை என்ன என கற்றுக்கொள்ள தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். எங்களுக்கு மிகவும் அருமையான வேத ஆராய்ச்சி நேயர்களே, கடந்த நிகழ்ச்சியிலே பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே நாட வேண்டும் என்றும், பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு புதிய மனுஷனை தரித்து கொண்டவர்களாய் வாழ வேண்டும் என்றும் சிந்தித்தோம். புதிய மனுஷனை தரித்து கொண்டவர்களாக இருப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் பவுல் தெளிவுபட கூறியிருக்கிறார். வாசிக்கிறேன். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்து கொண்டு. இங்கே நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தெரிந்து கொள்ளப்பட்ட என்ற வார்த்தையை குறித்த பல வாக்குவாதங்கள் காலம் காலமாய் இருந்து வருகிறது. இங்கே சத்தியம் என்னவென்றால், நீங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்களாக இருப்பீர்கள் என்றால் அவருடைய புதிய வஸ்திரத்தை நீங்கள் தரித்திருக்கிறீர்கள். நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். பவுல் அப்போஸ்தலன் பட்டியலிடும் இந்த காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே இருக்கும் என்றால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், கிறிஸ்துவின் நீதியை தரித்தவர்களாய் இருக்கிறீர்கள். இங்கே பவுல் அப்போஸ்தலன் சொல்லும் புதிய மனுஷனை தரித்து கொண்ட மனிதர்களுடைய வாழ்க்கையிலே காணப்படும் காரியங்கள் உண்மையில் ஆவியின் கனி. நானோ நீங்களோ நம்முடைய வாழ்க்கையிலே இவைகளை உண்டு பண்ண முடியாது. நாம் கிறிஸ்துவிலே வைக்கப்பட்டிருக்கும் உன்னதமான நிலைமையை நாம் உணரும் பொழுது, அவரிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அழைப்பை நாம் உணரும் பொழுது நாம் முக்கியமானவர்கள் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் பலவீனமானவர்கள், வல்லமையற்றவர்கள், இந்த ஆவியின் கனியை நம்முடைய வாழ்க்கையிலே அணிந்து கொள்ள முடியாதவர்கள். சாலமோனின் உன்னதப்பாட்டு புத்தகத்திலே நாம் பார்க்கிற மணவாட்டியைப் போலத்தான் இருக்கிறோம். அவள் சமாதானத்தின் முத்தத்தினாலே முத்தமிடப்பட்டாள். தேவனோடு சமாதானம் நமக்கு உண்டு பண்ணப்பட்டிருக்கிறது. அவர் நம்மை முத்தமிட்டிருக்கிறார். கிறிஸ்துவிலே நம்முடைய பாவங்கள் எல்லாம் நமக்கு மன்னிக்கப்பட்டு விட்டது என்று கூறிவிட்டார். இது எத்தனை அற்புதமான ஒரு காரியம் இல்லையா? ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்தாலும் நாம் பாவம் செய்கிறோம். அப்படி என்றால் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய உண்மை என்னவென்றால், நம்முடைய தகப்பனை விட்டு நம்முடைய வீட்டை விட்டு நாம் தூரமாய் போய்விட்டோம் என்பதை உணர வேண்டும். கெட்ட குமாரனைப் போல இருக்கிறோம் என்பதை உணர வேண்டும். அவன் வீட்டிற்கு திரும்பி வந்த பொழுது அவர் ஓடி சென்று கட்டி தழுவி முத்தமிட்டார். அதுதான் மன்னிப்பின் முத்தம். இது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கும் மன்னிப்பின் முத்தம். சாலமோன் உன்னதப்பாட்டு புத்தகத்திலே சொல்லியிருக்கிற மணவாட்டிக்கு ஒத்த நிலைமையிலே நாம் இருக்கிறோம். என்னை இழுத்துக்கொள்ளும், என்னை இழுத்துக்கொள்ளும் என்று நாம் சொல்ல வேண்டும். நான் கிறிஸ்துவிலே பெற்றிருக்கிற அந்த உன்னதமான நிலைமையை நானே அடைய முடியாது. எனவே நான் அவரை சார்ந்து கொள்ள வேண்டியவனாய் இருக்கிறேன். நீங்கள் அவரை சார்ந்து கொள்ள வேண்டியவர்களாய் இருக்கிறீர்கள். இங்கே தூய ஆவியானவர் நமக்குள்ளே வந்து ஆவியில் நடக்கிறவர்களாய் நம்மை மாற்றுகிறார், நமக்கு உதவி செய்கிறார். உருக்கமான இரக்கம் என்று சொல்லும் பொழுது
மனதுருக்கமுள்ள இருதயத்தை காட்டுகிறது. இன்று உலகத்திற்கு இந்த இருதயம் இல்லாமல் இருக்கிறது. எவ்வளவோ வித்தியாசமானதாக, எவ்வளவோ சடங்காச்சாரமாக காரியங்கள் நடைபெறுகிறது. இன்றைக்கு நம்முடைய பணிகளை பல இயந்திரங்களோடு நாம் செய்து கொண்டிருக்கிறோம், கணனிகளோடு செய்து கொண்டிருக்கிறோம். அது எவ்வளவு தவறு செய்கிறது என்பதை நாம் அதற்கு சொல்ல முடியாது. நாம் என்னென்ன தவறு செய்கிறோம் என்பதை அது நமக்கு சொல்ல முடியாது. வங்கியோடு கூட நம்முடைய வியாபார காரியங்களிலே நாம் பங்கு பெறுகிறோம். அதற்கும் இருதயம் இல்லை என்றாலும் கணனியே இருதயமாய் செயல்படுகிறது. நாம் சுகவீனமாய் இருக்கும் பொழுது வைத்தியர்களோடு செயல்படுகிறோம். அவர்கள் நம்மை பொறுப்பெடுத்து செயல்படுகிறார்கள். ஆனால் அவசர நிலைமைகளிலே, அவசர நேரங்களிலே நாம் வித்தியாசமான வைத்தியர்களை சந்திக்க வேண்டியது இருக்கிறது. அவர்கள் ஒரு குறிப்பிட்ட வியாதி உள்ள நபராகவே நம்மை எண்ணுகிறார்கள். நம்மை ஒரு நபர் என்று அவர்கள் எண்ணுகிறதில்லை. பெரிய மருத்துவ வார்த்தைகளை நம்மை குறித்து சொல்லுகிறார்கள். நாம் அவர்களுக்கு அவ்வளவுதான். ஆனால் விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே உருக்கமான இரக்கமுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் என்று கூறுகிறார். நம்மை சுற்றி இருக்கிறவர்களோடு நாம் கொள்ளும் உறவிலே இந்த உருக்கமான இரக்கத்தை காண்பிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். மேலும் நாம் தயவுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தயவுள்ளவர்கள் என்று சொல்லும் பொழுது மற்றவர்களுக்கு பயனுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். மட்டுமல்ல, மனத்தாழ்மை உள்ளவர்களாயும் இருக்க வேண்டும். சாந்தமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். மனத்தாழ்மை உள்ளவர்களாக, சாந்தமுள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதனாலே நாம் பலவீனமானவர்களாய் இருக்கிறோம் என்பதல்ல. மேலும் நீடிய பொறுமை உள்ளவர்களாயும் இருக்க வேண்டும். திரும்ப திரும்ப தரித்து கொள்ளுங்கள், தரித்து கொள்ளுங்கள், தரித்து கொண்டு என்ற வார்த்தைகளை இந்த பகுதியிலே நாம் பார்க்க முடிகிறது. அப்படி என்றால் பழையவைகளை களைந்து போட்டது போல இந்த குணநலன்களை தரித்து கொள்ளவும் பழக்கப்படுத்தி கொள்ளவும் நாம் எடுக்க வேண்டிய முயற்சிகளை நாமும் எடுக்க வேண்டும். நீடிய பொறுமையை குறித்து சொல்லும் பொழுது நீண்ட காலம் எரிந்து கொண்டு இருக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது. நம்முடைய நண்பர்களோடும் கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளோடும் கூட சின்ன சின்ன காரியத்திற்கும் முகத்தை தூக்கி கொண்டு பேச மறுத்து கொண்டு இல்லாதவர்களாய், கனியுள்ளவர்களாக, மற்றவர்களை பொறுமையோடு சகித்து கொண்டு அன்பு செலுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். கொலோசியர் 3:13 கவனியுங்கள். ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். பிரியமான சகோதரனே, அருமையான சகோதரியே, நம்மோடு பழகுகிறவர்கள், நம்முடைய திருச்சபையில் இருக்கிறவர்கள், நம்முடைய வேலை ஸ்தலத்தில் இருக்கிறவர்கள் இந்த குணநலன்களை நம்முடைய வாழ்க்கையிலே காண முடிகிறதா? அல்லது மற்றவர்களை புரிந்து கொள்ள முடியாததினாலே எரிச்சல் படுகிறவர்களாய், பொறுமையற்றவர்களாய், இரக்க குணம் இல்லாதவர்களாய், பெருமை உள்ளவர்களாய் இருக்கிறோமா? சற்றே எண்ணி பார்ப்போம். 13வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு முக்கியமான காரியம், குறைபாடு உண்டானால். உண்மையாகவே ஒருவர் குற்றம் சாட்டப்பட்டவராகவே இருந்தாலும் அப்படிப்பட்ட வேளைகளிலே கூட நாம் என்ன செய்கிறோம்? கிறிஸ்து மன்னித்தது போல நாம் மன்னிக்கிறோமா? இவ்வாறு கூறுவதனாலே யார் என்ன தவறு செய்தாலும் கண்டுகொள்ளாமல் இருக்க வேண்டும் என்பதல்ல. ஒருவரை குறித்த குற்றச்சாட்டு இருக்கும் பொழுது அவர்களிடத்திலே போய் அதை குறித்து அவர்களோடேயே பேசி அதை சரி செய்ய வேண்டும். எப்பொழுதுமே சில மனிதர்களிடத்திலே இவ்வாறு நீங்கள் பேசியும் காரியங்களை சரி செய்ய முடியாது. இதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த நாட்களிலே திட்டமும் தெளியுமாய் பரிசேயர்களை கண்டனம் பண்ணினார். ஏனென்றால் அவருடைய உள்ளத்திலே மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு மனத்தாழ்மை இல்லை. ஆனால் இந்த இடத்திலே சக விசுவாசிகளை குறித்து பவுல் எழுதும் பொழுது கிறிஸ்து எவ்வளவு நமக்கு மன்னித்திருக்கிறாரோ அந்த அளவு நாமும் ஒருவரை ஒருவர் மன்னிக்க வேண்டும் என்று கூறுகிறார். கொலோசியர் 3:14-15 பாருங்கள். இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள். இந்த வசனங்களிலே 2 ஆவியின் கனியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று அன்பு, அடுத்தது சமாதானம். அதாவது தேவனுடைய சமாதானம் எப்பொழுதும் நம் இருதயத்தை ஆண்டு வழிநடத்துகிறதா இருக்க வேண்டும். அவர் தரும் சமாதானத்தை உலகம் நமக்கு கொடுக்க முடியாது. அது மட்டுமல்ல, அந்த சமாதானத்தை எந்த சூழ்நிலையிலையும் இந்த உலகமும் எடுத்துக்கொள்ள முடியாது. கொலோசியர் 3:16 கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாயிருப்பதாக.
சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி. அநேகர் கிறிஸ்தவ சித்தாந்தங்களிலே அடிப்படை விசுவாசமுள்ளவர்களாய் இருக்க வாஞ்சிக்கிறார்கள். அதுதான் அவர்களுக்கு முக்கியமானது. இவர்கள் வேதத்தை முறையாக படிப்பது எவ்வளவு சிறந்தது என்பதை பேசுவார்கள். ஆனால் வேதபாட வகுப்புகளுக்கு வரமாட்டார்கள். கர்த்தருடைய வேதத்தை குறித்த குறைந்த அறிவுள்ளவர்களாயிருப்பார்கள். கிறிஸ்துவின் வசனம் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 15:3 பார்ப்பீர்கள் என்றால், நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள் என்று இயேசு கூறியிருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை நம்மை சுத்தம் பண்ணுகிறதா இருக்கிறது. வாசமாக இருப்பதாக என்று சொல்லும் பொழுது எவ்வளவு சாதாரணமாக நம்முடைய வீட்டிலே நாம் வசிக்கிறோமோ அதுபோல கர்த்தருடைய வசனம் நம்முடைய வாழ்க்கையிலே வசிக்க வேண்டும், தங்கியிருக்க வேண்டும். இன்று பலருக்கு இருப்பது போல கர்த்தருடைய வசனங்கள் நமக்கு புதிய ஒரு காரியமாய் இருக்கக்கூடாது. 15 தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆளக்கடவது என்று வாசித்தோம். ஒரு விளையாட்டுப் போட்டியிலே ஒரு நடுவர் நின்று காரியங்களை ஒழுங்குபடுத்தி நடத்தி செல்வது போல தேவனுடைய சமாதானம் நம்முடைய வாழ்க்கையின் மையத்திலிருந்து நம்மை நடத்தி செல்ல வேண்டும். எவ்வளவுக்கு எவ்வளவு கர்த்தருடைய வார்த்தை நமக்கு பரிச்சயமான ஒன்றாயிருக்கிறதோ, பழக்கப்பட்ட ஒன்றாயிருக்கிறதோ, அவ்வளவுக்கு அவ்வளவு அவர் நம்மிடத்திலே என்ன சொல்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அதன் மூலமாகத்தான் கர்த்தர் இன்றைக்கும் நம்மோடு பேசுகிறவராயிருக்கிறார். மேலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக்கொள்ள வேண்டும். எதினால்? கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும். ஆம் பிரியமானவர்களே, பாடல்கள் மூலமாகவும் கர்த்தர் இன்றைக்கும் நம்மோடு பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை உணர்த்துகிறார். துக்க வேளையிலே நம்மை ஆற்றி தேற்றுகிறார். மேலும் உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை வெளியே இனிமையான குரலினாலே உங்களால் பாட முடியாமல் இருக்கலாம். என்றாலும் உங்கள் இருதயங்களிலே எப்பொழுதும் நீங்கள் கர்த்தரை பாடிக்கொண்டு இருக்க முடியும். கர்த்தருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையிலே செய்யும் விளைவுகளிலே இதுவும் ஒன்று. கொலோசியர் 3:17 வார்த்தை 4வது, கிரியை 4வது, நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். கிறிஸ்தவ நடக்கைக்கான ஒரு அடிப்படை வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? ஒரு அளவுகோல் வேண்டுமென்று நினைக்கிறீர்களா? சின்ன சின்ன கட்டளைகள் இல்லாமல் ஒரு அடிப்படையான கொள்கை உங்களுக்கு வேண்டுமா? இங்கே பவுல் அப்போஸ்தலன் ஒரு அழகான கொள்கையை வைக்கிறார். எதை எதை செய்ய வேண்டும், எதை எதை செய்யக்கூடாது என்று சொல்லவில்லை. நீங்கள் எதை செய்தாலும், வார்த்தை 4வது, கிரியை 4வது, நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள் என்கிறார். நீங்கள் எதை செய்தாலும், உங்கள் வேலை ஸ்தலத்திலே, உங்கள் வீட்டிலே, மற்றவர்களோடு உங்களுக்குள்ள எல்லா உறவுகளிலேயும் நான் கர்த்தருடைய நாமத்தினாலே இவைகளையெல்லாம் செய்கிறேன் என்று உங்களால் சொல்ல முடியுமா? அவ்வாறு கூற முடியும் என்றால், அவருடைய நாமத்தினாலே எல்லா காரியங்களையும் செய்வீர்கள் என்றால் தொடர்ந்து அவ்வாறே செயல்படுங்கள். இது மிக அற்புதமான ஒரு அடிப்படை கொள்கையாகும். அடுத்ததாக குடும்பத்திலே பரிசுத்தத்தை குறித்து பவுல் பேசப் போகிறார். எபேசு திருச்சபைக்கு எழுதிய அதே சத்தியத்தை இங்கேயும் கூறப்போகிறார். அங்கே பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்களாக இருங்கள் என்று கட்டளை கொடுத்தார். அதைத் தொடர்ந்து சில அறிவுரைகளை கூறினார். இங்கே கொலோசியர் திருச்சபைக்கும் அவர் சொல்லும் பொழுது, கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாயிருப்பதாக என்று சொல்லிவிட்டு எப்படி வாழ வேண்டும் என்பதை குறித்தும் பேசுகிறார். பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்றால் பொருள் என்ன? நீங்கள் கிறிஸ்துவின் வசனத்திலேயும் நிரப்பப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் வசனம் பரிசுத்த ஆவியினாலே கொடுக்கப்பட்டவை. கர்த்தருடைய வார்த்தை உங்களிலே பரிபூர்ணமாக வாசமாயிருக்கும் என்றால் நீங்கள் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். கர்த்தருடைய வார்த்தையினாலே நீங்கள் நிரப்பப்படாதவரை பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்களாக அவருக்கு நீங்கள் சேவை செய்ய முடியாது. எனவேதான் கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாயிருப்பதாக என்கிறார். கர்த்தருடைய வசனம் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே இருக்கும் என்றால் அது கிரியை செய்யும். அதன் விளைவுகளை உங்கள் குடும்பத்திலே நீங்கள் பார்க்க முடியும். கொலோசியர் 3:18 மனைவிகளே, கர்த்தருக்கேற்கும்படி உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். குடும்பத்திலே ஒரு ஒழுங்குமுறை இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த கட்டளை கொடுக்கப்படுகிறது. இந்த வசனம் எந்த ஒரு கணவனையும் திறமை நிறைந்தவனாக மாற்ற தேவையில்லை.
ரட்சிக்கப்படாத ஒரு கணவன் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்ய கட்டாயப்படுத்தும் பொழுதும் கீழ்ப்படிய வேண்டும் என்பதற்காக இந்த வசனம் கூறப்படவில்லை. ஒரு கணவன் அடிக்கடி குடித்துவிட்டு மனைவியை அடிக்கிறவனாய் இருக்கிறான். ஒரு கிறிஸ்தவளாக, ஒரு விசுவாசியாக அவள் அவனுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று தவறாக எண்ணிக்கொண்டு இருந்தாள். மனைவிகளே, கர்த்தர் கேட்கும்படி உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். கர்த்தரை அறியாத ஒரு மனிதனுக்கு ஒரு பெண் தன்னை அர்ப்பணித்து வாழும் பொழுது அநேக வேளைகளிலே தங்களுடைய சொந்த ஆழ்தத்துவத்தையே அவர்கள் இழந்து போகிறார்கள். தங்கள் சுய மதிப்பை இழந்து போகிறார்கள். பின்னர் அவனுடைய நிலைமைக்கு அவளும் வந்து விடுகிறாள். எனவேதான் மனைவிகளே, கர்த்தர் கேட்கும்படி உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள் என்று பவுல் எழுதியிருக்கிறார். கொலோசியர் 3:19 புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதிருங்கள். இந்த கணவன் தன்னை நேசிக்கிறானோ அவனுக்கு அவள் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். அவள் குடும்பத்தில் தலைமைத்துவம் எடுக்க முயற்சி செய்யக்கூடாது. குடும்பத்தின் தலைவன் தலைமைத்துவம் எடுத்து நடத்த அவனை ஊக்கப்படுத்த வேண்டும். உங்கள் மனைவி உங்களுக்கு கீழ்ப்படியவில்லை என்று எண்ணுவீர்கள் என்றால் உங்கள் மனைவியை நீங்கள் நேசிக்க வேண்டிய அளவு நேசிக்கிறீர்களா என்பதை சற்றே ஆராய்ந்து பாருங்கள். கொலோசியர் 3:20 பிள்ளைகளே, உங்களை பெற்றாருக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது. பிள்ளைகள் தங்கள் பெற்றாருக்கு கீழ்ப்படிய வேண்டும். தங்கள் வாழ்நாள் முழுவதும் பெற்றோரை கனம் பண்ண வேண்டும். ஆனால் குழந்தை பருவத்திலும் வாலிப பருவத்திலும் பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும். வயதிலே முதிர்ச்சி பெறும்பொழுது பெற்றோரை விட்டு தனியாக பொறுப்புள்ள ஒரு குடும்ப தலைவனாக, தலைவியாக கடந்து செல்ல வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். சில பெற்றோர் தங்கள் பிள்ளைகள் வாழ்நாள் முழுவதும் தங்களோடையே கட்டப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படியுங்கள் என்பது தங்களுக்கென்று தனி குடும்பத்தை அமைத்து கொள்ளாத வளர்ந்து வரும் பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு கட்டளையாக இருக்கிறது. கொலோசியர் 3:21 பிதாக்களே, உங்கள் பிள்ளைகள் திடனற்று போகாதபடி அவர்களுக்கு கோபமூட்டாதிருங்கள். ஏற்கனவே எபேசியர் 6:4 படிக்கும் பொழுதும் இதை குறித்து நாம் கற்றுக்கொண்டோம். மோசேயின் கற்பனையின் கீழே பிள்ளைகளுக்குத்தான் கற்பனைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அங்கே பெற்றோரை குறித்து எதுவும் சொல்லப்படவில்லை. நீதிமொழிகளின் புத்தகத்திலே பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவர்கள் கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்ள பெற்றோர் எப்படி உதவி செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை கூறியிருக்கிறார். நீதிமொழிகள் 22:6 பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். கோபத்தின் பெருக்கத்தினாலே பிள்ளைகளை தண்டியாமல் பிள்ளைகள் தவறு செய்யும் பொழுது அவர்களை அன்போடும் கரிசனையோடும் திருத்த வேண்டியது பெற்றோருடைய கடமை. சில பெற்றோர்கள் தங்கள் கோப குணத்தினாலே பிள்ளைகளை திடனற்றவர்களாக்கி விடுகிறார்கள். இப்பொழுது வேலை ஸ்தலத்திலே பரிசுத்தத்தை குறித்து பவுல் பேசப் போகிறார். வேலை ஸ்தலத்திலே உள்ள உறவுகளை குறித்து பேசுகிறார். கொலோசியர் 3:22 வேலைக்காரரே, சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாயிருக்கிறவர்களுக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படிந்து நீங்கள் மனுஷருக்கு பிரியமாயிருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக கபடமில்லாத இருதயத்தோடு ஊழியம் செய்யுங்கள். பார்வைக்கு ஊழியம் செய்வது என்பதை குறித்து பவுல் அப்போஸ்தலன் பல இடங்களிலே சொல்லியிருக்கிறார். அதாவது, உங்கள் கண்கள் கடிகாரத்தையே நோக்கி கொண்டிராமல் கிறிஸ்து இயேசுவை நோக்கி கொண்டு இருக்கட்டும் என்கிறார். அவருக்குத்தான் நீங்கள் பணி செய்கிறீர்கள். இவ்வாறு தான் நீங்கள் எந்த பணியிலே இருந்தாலும் உங்கள் பணியை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். பல கிறிஸ்தவர்கள் தாங்கள் கர்த்தருக்கு தங்களை முழுமையும் அர்ப்பணித்தவர்களாக இருக்கிறார்கள் என்று கூறுவார்கள். கர்த்தருக்கு சேவை செய்ய விரும்புகிறேன் என்று சொல்வார்கள். ஆனால் சோம்பலாயிருப்பார்கள். பிரியமானவர்களே, உங்களுடைய பணியிலே நீங்கள் சுறுசுறுப்புள்ளவர்களாக இல்லை என்றால், சோம்பலாக இருப்பீர்கள் என்றால், நீங்கள் கர்த்தருக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தவர்களாக இல்லை. பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய சொந்த வாழ்க்கையிலேயும் ஒரு சிறந்த குறிக்கோளை கொண்டவராயிருந்தார். அது என்ன? பிலிப்பியர் 3:13-14 கவனியுங்கள். ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். அவருடைய கண்கள், அவருடைய எண்ணம், அவருடைய இருதயம் எல்லாமே கிறிஸ்துவின் மேலேயே இருந்தது. அவருடைய முழுமையான அன்பு கிறிஸ்துவின் மேலே இருந்தது. தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக இருப்போம் என்றால் கவடமில்லாத இருதயத்தோடு நம்முடைய பணியை செய்கிறவர்களாய் இருப்போம். கொலோசியர் 3:23
நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து. ஒருவேளை உலக பிரகாரமான உங்கள் அதிகாரிக்கு நீங்கள் ஒரு அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டியதில்லை, அல்லது அவர் ஊரிலோ அலுவலகத்திலோ இல்லாத வேளையிலே, உங்களை காணாத வேளையிலே நீங்கள் உங்கள் வேலையை விட்டு மற்ற காரியங்களிலே அலைந்து திரிகிறீர்கள். ஒரு முழு நாளின் பணியையும் வாங்குகிற சம்பளத்திற்கு பொறுப்புள்ளவர்களாக நீங்கள் செய்யவில்லை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்கள் அவருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். நீங்கள் அவரிலே இருக்கிறீர்கள், நீங்கள் அவருக்கு சொந்தமானவர்கள். எனவே உங்கள் வாழ்க்கையை குறித்த கணக்கை நீங்கள் அவருக்கும் ஒப்புவிக்க வேண்டும். இந்த உலகத்திலே நாம் இயேசு கிறிஸ்துவின் பிரதிநிதிகளாக இருக்கிறோம். அவருடைய பிரதிநிதிகளாக நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இன்று அநேகர் மிக தாழ்மை உள்ளவர்களாக சாதாரணமான மனிதர்களாக இருக்கிறார்கள். அவர்களை குறித்து அவர்களை சுற்றி இருக்கிற பலருக்கு தெரியாது. ஆனால் தங்கள் பணிகளிலே மிகவும் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். தங்கள் எஜமான்களுக்கு எஜமாட்டிகளுக்கு உண்மை உள்ளவர்களாய் பணி செய்கிறார்கள். தங்கள் திருச்சபைக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். தங்கள் குடும்பத்திற்கு அவர்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அவர்களது போதகருக்கும் அவர்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அவர்களை குறித்து மிக சிலருக்கு தான் தெரியும். ஆனால் பிரியமானவர்களே, அவர்களை குறித்து கர்த்தருக்கு நன்றாக தெரியும். அவர்களும் ஒரு வெகுமதியை பெற்றுக்கொள்வார்கள். அப்படிப்பட்ட சாதாரணமான மக்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய வெகுமதிகளை குறித்து ஒரு நாளிலே நாம் ஆச்சரியப்பட போகிறோம். அடுத்ததாக, நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே என்று கூறியிருக்கிறார். பலர் இன்று கர்த்தருடைய பணியிலேயும் சோம்பலானவர்களாக இருக்கிறார்கள். கர்த்தருக்கு சேவை செய்கிறதிலே காணப்படுகிற ஒரு சாபமான காரியம் இது என்று சொல்லலாம். திருச்சபையின் காரியங்களிலேயும் இப்படிப்பட்ட சோம்பலான காரியங்கள் இருக்கிறது. யாரும் பார்க்காதபடினாலே சொந்த காரியங்களிலே சுற்றித் தெரியலாம். ஆனால் பிரியமான சகோதரனே, சகோதரியே, நாம் கர்த்தருக்கு சேவை செய்கிறவர்களாய் இருக்கிறோம் என்பதை உணர வேண்டும். அவருக்கு நாம் ஒரு கணக்கு கொடுக்க வேண்டும். வசனம் 24, எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். மனப்பூர்வமாய் என்று சொல்லும் பொழுது உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்கள் செய்யுங்கள் என்கிறார். இதயபூர்வமான நட்பை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இங்கே அந்த இதயபூர்வமான பணியை குறித்து சொல்லுகிறார். நீங்கள் எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று செய்யும் பொழுது ஒரு உற்சாகத்தோடு உங்களால் செய்ய முடியும். பலருடைய உள்ளங்களிலே நான் இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, அங்கே போகலாமா, இங்கே போகலாமா என்ற கேள்வி வருகிறது. இங்கே மிக தெளிவாக ஒரு அடிப்படை நமக்கு கொடுக்கப்படுகிறது. நீங்கள் எதை செய்தாலும் அதை கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள். கர்த்தருக்கென்று எதை உங்களால் செய்ய முடிகிறதோ அதை நீங்கள் தைரியத்தோடும் சந்தோஷத்தோடும் செய்யுங்கள். ஆலயத்திற்கு செல்லும் பொழுது கூட ஒரு உற்சாகத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ள செல்கிறோம் என்ற சந்தோஷம் இல்லாமல் நீங்கள் செல்வீர்கள் என்றால் பயனில்லை. மனிதர்களை பிரியப்படுத்துகிறவர்களாக பணி செய்யாமல் கர்த்தருக்கென்று நம்முடைய பணியை செய்ய ஒரு தீர்மானம் செய்வோமா? கொலோசியர் 3:25 அநியாயம் செய்கிறவன் தான் செய்த அநியாயத்துக்கேற்ற பலனை அடைவான், பட்சபாதமே இல்லை. பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் செய்யும் பணிக்கு ஏற்ற பதிலை கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். கர்த்தருடைய பணியிலே இருப்பது என்பது ஒரு சிலாக்கியமான காரியம். ஓய்வு நாள் பள்ளியிலே பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பது என்பது ஒரு சிலாக்கியமான காரியம். ஆனால் இந்த காரியங்கள் ஆண்டவருடைய நியாய தீர்ப்பிலே உங்களை விசேஷித்தவர்களாக்காது. தேவன் உங்களை நியாயம் தீர்க்கும் பொழுது உங்களை உங்கள் உண்மைக்கேற்பதான் அவர் நியாயம் தீர்ப்பார். எந்த பட்சபாதமும் இல்லாமல் ஒன்று போலவே நம்முடைய உண்மையின் அடிப்படையில் நம்மை நியாயம் தீர்ப்பார். பிரியமானவர்களே, நாம் ஜீவிக்கிற கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். இது எத்தனை அற்புதமான ஒரு காரியம் இல்லையா? இது நம்முடைய சொந்த பலத்தினாலே நாம் செய்த ஒரு காரியம் அல்ல. அவர் நமக்கு உதவி செய்வேன் என்கிறார். அவருடைய பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து அவர் அழைத்திருக்கிற அழைப்பிற்கேற்ப வாழ அவரே நமக்கு உதவி செய்கிறார். இந்த உலகத்தில் நாம் கொள்ளும் ஒவ்வொரு உறவுகளிலேயும் அவரை போல நாம் செயல்பட வேண்டும் என்று வாஞ்சிக்கிறார். எவ்வளவு உன்னதமான ஒரு அழைப்பை பெற்றவர்களாக இருக்கிறோம் இல்லையா? இது நமக்கு உற்சாகத்தை தருகிற ஒரு காரியமாக இருக்கிறது. பெத்லகேம் பாலனையே எப்பொழுதும் பார்த்து கொண்டிராமல் பிதாவின் வலது பாசத்தில் வீற்றிருக்கும் ஜீவனுள்ள கிறிஸ்துவனிடத்திலே கடந்து செல்லுங்கள். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறீங்களா அன்பின் ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவுடன் எழுந்தவர்களாக இருப்போம் என்றால் எங்களுடைய வாழ்க்கை உலகத்தில் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று நீர் எங்களுக்கு நினைப்பூட்டிய சத்தியங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. திருச்சபையிலே எங்கள் உறவுகளிலேயும், குடும்பத்திலே எங்கள் உறவுகளிலேயும், பணி செய்கிற இடத்திலே எங்கள் பணியிலேயும் உறவிலேயும்
உம்மை போல வாழ உம்முடைய தூய ஆவியின் பலனை இந்த நிகழ்ச்சியை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் தந்து வழிநடத்த நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். நேயர்களே, இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்ட சத்தியங்களை சற்றே ஞாபகப்படுத்திக் கொள்வோமா? தயவுள்ளவர்கள் என்பது நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாகவும் பயனுள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும் என்பது. தரித்து கொள்ளுங்கள் என்பது பழையவைகளை களைந்து போட்டது போல புதிய குணநலன்களை தரித்து கொள்ளவும் பழக்கப்படுத்திக் கொள்ளவும் நாம் எடுக்க வேண்டிய முயற்சிகளை நாமும் எடுக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை நமக்குள் எப்படி பழக்கப்பட்டதாக இருக்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவர் நம்மிடத்திலே என்ன சொல்லுகிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அதன் மூலமாகத்தான் இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு பேசுகிறவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்றால் கிறிஸ்துவின் வசனத்தினாலே நிரப்பப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். கோபத்தின் பெருக்கத்தினாலே பிள்ளைகளை தண்டியாமல், பிள்ளைகள் தவறு செய்யும் போது அவர்களை அன்போடும் கரிசனையோடும் திருத்த வேண்டியது பெற்றோரின் கடமை. உங்கள் பணியிலே நீங்கள் சுறுசுறுப்புள்ளவர்களாக இல்லாமல் சோம்பலாக இருந்தால் நீங்கள் உங்களை இன்னும் கர்த்தருக்கென்று அர்ப்பணிக்கவில்லை. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே நாம் சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். யோசுவா 1:9.